அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு தமிழ்நாட்டுல என்னங்க நடக்குது? மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களிடத்துல இன்னைக்கு தமிழ்நாட்ட குடுத்தீங்க, ஆட்சி பண்ண சொல்லி. இன்னைக்கு ஆட்சி சிறப்பா நடக்குதா? இந்த மக்கள் நீங்கலாம் இதெல்லாம் பார்த்துன்னு தானே இருக்கிறீங்க. எவ்வளோ கஷ்டப்படுறீங்க மக்கள் இன்னைக்கு. மாணவர்கள் பாலியல் வன்கொடுமை உள்ளாக்கப்பட்டிருக்கிறாங்க. மாணவிகள், குழந்தைகள், 60 வயசு கிழவின்னு கூட பார்க்க மாட்றான். இன்னைக்கு அத கூட பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறான். இந்த ஆட்சி தூய்மையான ஆட்சி, ஆட்சின்றீங்களே. எப்படி இது தூய்மையான ஆட்சியா கருதப்படும்? இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து போயிருக்குதா இல்லையா? அப்போ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில ஒரு தப்பு நடந்தா மட்டும் அதை பத்தி பெரிய அளவுல பேசப்பட்ட நம்முடைய மாண்புமிகு முதல்வர் இன்றைய ஜோசப் விஜய் அவர்கள் இதையெல்லாம் ஒரு ஆட்சியில சரி செய்ய வேண்டாமா? இது போன்ற வினாக்களை நீங்களாம் வைக்க மாட்டீங்களா அவர்கிட்ட? இன்றைக்கு அமைச்சர் பெருமக்கள் என்ன செய்யறாங்க? ஜனநாயகன் படம் முக்கியன்னு படத்தை பார்ப்பதற்காக லீவு கேட்கறாங்க. இது நியாயம்தானா? ஜனநாயகம் முக்கியமா, தமிழ்நாட்டுல ஜனநாயகன் திரைப்படம் முக்கியமா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய அந்த கட்சிக்காரங்களை என்ன செய்யறாங்க? தற்குறி தற்குறி தற்குறின்றாங்க. மிகப்பெரிய தற்குறியை இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த அந்த கழகத்துடைய தொண்டர்கள் தான் என்பது மிக வெட்டவெளியாக தெரிந்து கொள்ள இன்னைக்கு முடிகிறது. ஆமாவா இல்லையா? ரத்தத்தை ஒரு கோழியுடைய தலையை வெட்டி அந்த ரத்தத்தை இன்னைக்கு அந்த பேனர்ல இருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படத்துக்கு வைக்கப்பட்ட ஒரு பேனர்ல அந்த பதாகையின் மீது ரத்தத்தால அபிஷேகம் பண்றான். அப்ப அவன் எந்த அளவுக்கு அவன் ஒரு அறிவில்லாதவனா இருப்பான்? மிகப்பெரிய தற்குறி தானே அவன். நாங்க தற்குறின்னு சொல்வதற்கு காரணம் எதுவென்று உங்களுக்கு புரிகிறதா? அப்போ நீங்க எல்லாமே தற்குறி தானா? இன்னைக்கு நான் விஜய் கட்சியில இருக்கக்கூடிய அவருடைய தொண்டர்களை கேட்கிறேன். நான் அமைச்சர் பெருமக்கள் என்ன செய்யறாங்க? அமைச்சருடைய பணிகள் என்ன? அவருடைய செயல்பாடுகள் என்ன? மக்களின் நலத்திட்டங்களை கொண்டு வாங்க, நல்ல திட்டங்களை செயல்படுத்துங்க. எதுவுமே நீங்க பண்ணலையே. எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்தில் எங்களுடைய தலைவர் அண்ணன் மு க ஸ்டாலினுடைய ஆட்சியில கொண்டு வரப்பட்ட எல்லா திட்டங்களும் இன்றைக்கு நீங்கள் அதை பின்தொடர்ந்திருக்கிறீங்க. ஆகவே திட்டங்களுக்கு பெயர் மாற்றி கொண்டு வருகிறீர்கள். இதுவா உங்களுடைய செயல்பாடு? சிந்தித்து பார்க்க வேண்டும் தமிழ்நாட்டு மக்கள். நன்றி, வணக்கம்.